வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. வெளியான ஒப்பீனியன் போல் ஏற்கனவே 2024 தேர்தலில் வெளியாகி அது பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும்னு பெருசாக சொல்லப்பட்டது. ஆனால் அது சாதகமாக இல்லை. அதே போல் கடைசியாக பார்த்தா ஹரியானாவில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கும்னாங்க. அதுவும் சரியாக அமையலை. இப்படி ஒப்பீனியன் போல் தவறுனா கூட அந்த ஒப்பீனியன் போல் மேலே இருக்கக்கூடிய ஆர்வம் குறையலை. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அதை வெளியிடுபவர் யார்? நிறையா வந்துருச்சு. இன்றைக்கி ஒப்பீனியன் போல் நிறையா வந்துருச்சு. பீப்புள்ஸ் ஒப்பீனியன் போல், அந்த எஸ்ஐபிஐன்னு ஒரு ஒப்பீனியன் போல், இந்தியா டுடே ஒப்பீனியன் போல், ஆஸ்தக் ஒப்பீனியன் போல், அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயே டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன பத்திரிகைகள் அவங்க தனியாக ஒரு ஒப்பீனியன் போல், இப்படி நிறைய ஒப்பீனியன் போல், அப்புறம் மக்களின் மனநிலை அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் போல், இப்படி வெளியே வந்தாலும் எல்லாராலும் உற்று நோக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தா, போன தடவை அவங்க சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. போன எலெக்ஷனில் அவங்க சொன்னது கரெக்டாக இருந்ததுன்னா இது கரெக்ட். போன எலெக்ஷனில் பிஜேபி, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வட இந்திய ஊடகங்கள் முழுக்க பிஜேபி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது மலோனி சட்டா பஜார் கருத்து கணிப்பு அவங்க மட்டும் ராஜஸ்தானில் 9 இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கும்னாங்க. அது கரெக்டாக அமைஞ்சது. அதனால் பொதுமக்கள் பார்வை இந்த மலோனி சட்டா பஜார் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு மேலே திரும்பிச்சு. இந்த மலோனி சட்டா பஜார் அப்படிங்கிறது டெல்லியில் இன்றைக்கி தன்னுடைய ஒப்பீனியன் போல் கொடுத்துருக்காங்க. இது பிஜேபிக்கு ஒரு பெரிய உத்வேகம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க? ஆம் ஆத்மி 2015 2019 ஜெயித்தாங்க. இந்த தடவை 70 சீட்டில் 65 சீட்டு ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 39லேருந்து 41 சீட்டு தான் ஆம் ஆத்மி ஜெயிக்க போகுது. பிஜேபி 29லேருந்து 31 சீட்டு. இது பிஜேபிக்கு பெரிய உற்சாகம். ஏன்னா 36 தொகுதிகள் இருந்தால் மெஜாரிட்டி. 70 தொகுதியில் இன்னும் வெறும் 5 தொகுதி தான். 5 தொகுதிங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி 5 தொகுதினா பிஜேபிக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக ஊதி தள்ளிட்டு போயிடுவாங்க. ஏன்? போன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 24 பொதுக்கூட்டம், 100 அமைப்பு கூட்டம், அது மட்டும் இல்லாமல் 70 தொகுதிகளில் 70,000 குடும்பங்களை சந்தித்திருக்கிறது பிஜேபி மிஷினரியை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. குறைச்சி இல்லை, அதை மதிப்பிடவும் முடியாது. ஏன்னா மொத்தமாக இறங்குவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சௌகான் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அர்தீப் சிங் அவர் ஒரு பக்கம், அனுராக் தாக்கூர் ஒரு பக்கம், டெல்லியோட எம்பி மனோஜ் திவாரி ஒரு பக்கம், ஐயா அமித்ஷா ஒரு பக்கம், அப்புறம் நம்ம பாராளுமன்றத்துறை கிரண்ராஜ் கிச்சு அவர் ஒரு பக்கம், ஸ்மிருதி இரானி ஒரு பக்கம் மேலே போய் இன்றைக்கி டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களை பீதியில் ஆழ்த்துற மாதிரி உங்களுடைய வீட்டுடைய விவரத்தெல்லாம் கேட்குறாரு கெஜ்ரிவால், அதனால் உங்களுக்கே பிரச்சனையாக வரும் அப்படின்னு அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி பல விஷயங்கள் மொத்தமாக ஆள் இறங்கி 70 ஊரில் 70,000 பேரை சந்திக்கிறாங்க. அதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ நடுத்தர மக்களிடையே ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான பிரச்சாரம் இதுங்கிறாங்க. இந்த மலோனி சட்டா பஜார் அவர்கள் கருத்து கணிப்பிலேயே சொல்கிறது என்னென்னா, மிடில் கிளாஸ் பீப்புள் அப்படிங்கிறவன் நடுத்தர மக்கள் இன்றைக்கி இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் பிஜேபியை நோக்கி. அதாவது ராஜஸ்தான், ஹரியானா, இங்கெல்லாம் உத்தரப்பிரதேசம், இங்கெல்லாம் பாருங்கள் அரசு பள்ளியை மூடிட்டாங்க பிஜேபி. நாங்கள் அரசு பள்ளியை நிறையா திறந்து வச்சுருக்கோம், நிறையா டெக்னாலஜி பண்ணுறோம் அப்படின்னு கெஜ்ரிவால் சொல்கிறார். பிஜேபி என்ன சொல்லுது? ரைட்டுங்க, ஏற்கனவே 2,100 ரூபா கொடுக்குறாங்கிறாரு கெஜ்ரிவால். இதே அறிவிப்பை பஞ்சாபில் இவங்க ஆளக்கூடிய மாநிலத்தை சொல்லி ஆட்சிக்கு வந்தார். இது வரைக்கும் உரிமை தொகை கொடுக்கல. ஆனால் நாங்கள் பாருங்கள், மத்திய பிரதேசத்துலேருந்து ராஜஸ்தான்லேருந்து எந்தெந்த ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோமோ, மகாராஷ்டிரா எல்லாத்துக்கும் அள்ளி தெளிச்சிட்டோம் அப்படின்னு ஆதாரத்தை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மகாராஷ்டிராவில் லடுக்கி பகன் திட்டம், அந்த லடுக்கி பகன் திட்டத்தில் இவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, நாங்கள் வந்த உடனே கொடுத்துட்டோம். அதாவது எலெக்ஷன் வருவதற்கு முன்பே நாங்கள் அறிவித்தோம், ஆனால் எலெக்ஷன் வருவதற்கு முன்பே ஏன் கெஜ்ரிவால் அறிவிக்கலைன்னு கேட்குறாங்க. கெஜ்ரிவாலால் பதில் சொல்ல முடியல. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருந்தால் விரும்ப மாட்டாங்க. இவர் என்னென்னா சட்டம் ஒழுங்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, பொல்யூஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இப்படி எல்லா விஷயத்தையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே போடுறார். உதாரணமாக அங்கே வெளியில் போக முடியாது, பொல்யூஷன். அதற்கு யார் காரணம்? பொல்யூஷன் ஆனதுக்கு பிஜேபி தான் காரணம் அப்படின்ட்டு இவர். ஏன் தீபாவளி அன்றைக்கி பட்டாசு வெடிக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கக்கூடிய போலீஸ் பட்டாசு வைக்கிறவங்கள ஒன்றுமே பண்ணல, நான் கழுத மாதிரி கத்தி என்ன ஆக போகுதுன்னு கேட்குறாரு. கரெக்ட். அப்போ அடுத்து நீங்கள் வந்தால் மட்டும் இது எப்படி மாறிடும்? மக்கள் என்ன கேட்குறாங்க? ஏங்க அடுத்து பிஜேபி வந்தால் 10 காசு இன்னும் கூட கிடைக்கும், நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களா? அப்படி ஒரு ரூட்டுக்கு இன்றைக்கி மக்களை கொண்டு சேர்ந்து விட்டார்கள்.
என்ன நடந்துகிட்ருக்குது இன்றைக்கி? ஏற்கனவே இவங்க எங்கெங்கெல்லாம் வந்து 5000 ஓட்டில் ஜெயித்தாங்களோ, எது போன தேர்தலில் 5000, 3800, 4000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 10 தொகுதி இருக்குது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பிஜேபி 800 ஓட்டு, 1200 ஓட்டு இருக்கக்கூடிய இடம் இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய 11 கம்பெனி போலீஸ் வந்து இறங்கிடுச்சு. அப்போ அது சந்தேகத்துக்கு இடமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் கத்துறா, அதெல்லாம் காதில் வாங்கலாம், இறங்கிட்டாங்க, வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ வெறும் 5 சீட்டு. இதில் இன்னும் சுவாரஸ்யம், நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் களம் நிலவரம் என்ன? இந்த பலோனி சட்ட அமைச்சகம் இருக்காங்கள்ல, அந்த கருத்து கணிப்பு, இவங்க யாருன்னா, இவங்க வந்து மக்கள் மனநிலை அப்படின்னு பெட்டு கட்டுற அமைப்பு, பெட்டு கட்டி விளையாடுவாங்கள்ல அந்த அமைப்பு. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டால் அது உண்மையாக இருக்காதுப்பா. அதுவே ஒருத்தர் பெட்டு கட்டுவாங்க. அதாவது மலோனி சட்ட அமைச்சகம் வந்து ஒரு பெட்டு, இப்போ பிஜேபி 31 சீட்டுன்னு சொல்கிறாங்க. 31 சீட்டு வருதுன்னு ஏராளமான பேர் படம் கட்டுவாங்க. 31 சீட்டு வரலன்னு ஏராளமான பேர் படம் கட்டுவாங்க. இது ஒரு கேம்லிங். இந்த கேம்லிங் வந்து, ஏன்னா கேம்லிங்னா பணம் பொருளுது, அப்போ உண்மையாக இருக்கும், ஏன்னா போன தடவை உண்மையாக இருக்குது அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. இதனால் பிஜேபி கொஞ்சம் ரொம்ப உற்சாகத்தில் தான் இருக்காங்க. இன்றைக்கி வந்து முதல்ல இருந்த பிஜேபிக்கும் இப்போ இருந்த பிஜேபிக்கும் ரொம்ப உற்சாகம். சௌகான் கேகான்லாம் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அடுத்து அவங்க தான் ஆட்சி அமைச்சிருவாங்கங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் ஸ்மிருதி இரானி, ஏன்னா ஏற்கனவே அவங்க வந்து டெல்லியில் நின்று தோற்றவங்க, அதனால் கபில் சிபில்கிட்ட தான் தோற்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இப்போ சிஎம் பேஸ் யாரும் இல்லை. இப்போ என்ன பிஜேபிக்கு ஒரு பெரிய சிக்கல், முதலமைச்சர் முகம் இல்லை. அங்கே 10 வருஷமாக கெஜ்ரிவால் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டார். இந்த பக்கம் முதல்வர் முகம் இல்லை. முதல்வர் முகம் எல்லாமே இவ்வளோ டஃப் கொடுக்குதுன்னா பிஜேபியுடைய மிஷினரியை நம்ம பாராட்டணும். இன்னும் குறிப்பாக சொன்னால் இதில் காங்கிரஸு 2 சீட்டு 3 சீட்டு ஜெயித்தாலுமே அது கிங் மேக்கர் தான் போகிற போக்கெல்லாம் பார்த்தா. ஏன்னா பிஜேபியும் ஆம் ஆத்மிக்கும் இன்றைக்கி நடுவில் வந்து யாராவது 2 சீட்டு 3 சீட்டு சுயேட்சைகளுக்கெல்லாம் வாழ்வு. ஏன்னா இப்போ என்ன சிக்கல்னா, இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு 7 வலுவான வேட்பாளர்களை போட்டிருக்காங்க. இப்போ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அதில் 3-4 ஜெயிச்சாவே போதும், அவங்க ஒரு கிங் மேக்கர் தான். யார் பக்கம் போகிறதுன்னே பெரிய கொஞ்சம் தொந்தரவு. ஆனால் காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை, ஆம் ஆத்மியை கேவலமாக தீட்டிட்டாங்க, ஆம் ஆத்மி இவங்களை கேவலமாக தீட்டிடுச்சு. அதாவது ஆதரவு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பிஜேபியிலிருந்து காப்பாற்றணும் எம்எல்ஏக்கள், அது ஒரு பெரிய சொல்ல. அதனால தான் நம்ம கட்சிக்கு ரொம்ப ராயலாக இருக்கிற மாதிரி ஆட்களை பார்த்து தான் போட்டிருக்காங்க. நிறைய இடத்துல வந்து ஆட்கள் போட்டால் ஜெயிக்கிற டஃப் கொடுப்பார். ஆனால் அந்த ஆள் ஏற்கனவே ஆம் ஆத்மியிலேருந்து வந்தவர், அவரை நம்ப முடியாது. அந்த மாதிரி ஆள்லாம் வேணான்ட்டாரான் ராகுல். நம்ம ஆளுங்களை போட்டு தோத்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், வேறு ஆளை போட்டு கட்சி ஜெயிச்சதுக்கப்புறம் மாறுறதுக்கு நம்ம ஒழுங்காக பண்ணுவோன்ட்டு. அதில் காங்கிரஸ் ஒரு கணக்கு போட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த மலோனி சட்டா பஜார் அமைப்பகம் வெளியிட்ட உள்ள இந்த கருத்து கணிப்பின்படி பார்த்தா ரொம்ப இழுபறி வரும் பொழுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டியலின மக்களுடைய 12 தொகுதி, இஸ்லாமியர்களுடைய 9 தொகுதி, இதெல்லாம் வந்து யாருக்கு போகும்? இதில் என்ன சிக்கல்னா, அந்த 9 தொகுதி இஸ்லாமியர்கள் இடத்துல காங்கிரஸ் நின்று இவங்க சொல்கிற கருத்து கணிப்படி பார்த்தா இஸ்லாமியர்கள் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம யோசிக்கிறது என்னென்னா, இஸ்லாமியர்கள் இந்த தடவை ஆம் ஆத்மிக்கு போட மாட்டாங்கன்னு நம்ம உறுதியாக நம்புகிறோம். ஏன்னா நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது, இல்லைங்க, அதாவது என்னைக்கு வந்து ஆம் ஆத்மி குருக்களுக்கு 18,000, குருத்வாராவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் அவர்களுக்கு 18,000 தொகை கொடுக்குறாங்க மாதம் மாதம் குருக்கள். ஆனால் இஸ்லாமியர் அந்த இதெல்லாமே பண்ணுவாங்கள்ல மத குருக்கள், அவங்களுக்கு வந்து இன்னும் பணம் கொடுக்கல. உலாமாக்கள் அவங்களுக்கெல்லாம் கூட இன்னும் பணம் கொடுக்க மாட்டேங்கிறார். அப்போ என்ன யோசிக்கிறாரு, எப்படியும் அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது. இது ஆம் ஆத்மிக்கு என்ன எண்ணம்னா, எப்படியும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மகிட்ட தான் ஓட்டு போடணும், வேறு வழி இல்லை இவங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறார். ஏன்? ஆமாம், பிஜேபி ஜெயிக்கணும்னா நம்ம தான் முடியும், காங்கிரஸ் முடியாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் அவ்வளோ யோசிச்சு ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. இந்த தடவை அவர் பண்ண விஷயத்தினால மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மக்கள், நடுத்தர மக்கள், இவங்கெல்லாம் வந்து ஆம் ஆத்மி கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன சிக்கல்னா, 2100 2500 பார்க்கும்போது 2500 பெட்ரு ஒன்று. இன்னொன்று, ஆம் ஆத்மி பண்ண தவறு எப்படி நம்ம ஷிண்டே பண்ணார், சௌகான் பண்ணார். என்ன பண்ணார், எம்பியில் தோற்ற உடனே உடனடியாக சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரத்துக்கு 5 மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டார், காசு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்படி காசு கொடுக்க ஆரம்பிச்சிடணும். இவர் ஏன் காசு கொடுக்கலன்னே தெரில. அதாவது நம்ம ஸ்மிருதி இரானி சொன்ன மாதிரி, முதல்ல டெல்லிக்கு வரும்போது இருமிக்கிட்டே வந்தார். இன்றைக்கி டெல்லியில் இருக்க எல்லாத்தையும் இரும வச்சிட்டாரு. அந்த அளவுக்கு இவர் சுற்றுச்சூழலை நாசம் பண்ணிட்டார், ஒட்டு மொத்தமாக நாசம் பண்ணிட்டார். இவர் குடும்பம், இவர் மட்டும் சொகுசாக இருக்காங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. எல்லா இடத்துல போனாலும் இந்த குடும்பம் தாங்க பிரச்சனை. எங்கே நீங்கள் போங்க, தேவிலால் குடும்பம்,
அது நம்ம இவர் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா தாக்கரே குடும்பம், இந்த பக்கம் இங்கே ஒரு குடும்பம், பீகாரில் ஒரு குடும்பம், அந்த பக்கம் ஒரு குடும்பம். இந்திய அரசியலில் குடும்பங்களின் ஆதிக்கம் மக்கள் கொஞ்சம் விழிப்பாக பார்க்கணுங்க. குடும்பத்தில் கொண்டு வாங்க, நல்லவர்களாக இருந்தால் கொண்டு வாங்க. அது நல்லவர்கள் இல்லாமல் குடும்பத்தில் ஒரே இடத்துல எல்லா அதிகாரமும் குவிப்பது யாருக்குமே நல்லதில்லை. அது நமக்கு மாற்று கருத்தே இல்லை. ஒரு இடத்தில் அதிகாரம் குவிப்பதுங்கிறது யாருக்குமே நல்லதில்லை. பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி நாட்டுக்கு ஆபத்தான கட்சி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் ஆபத்தான கட்சி வேணுமா? ஆபத்தான கட்சி தான். இருந்தாலும் நாங்கள் ஆபத்தான கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்க வேணுமா? இது ரெண்டு தான். சங்கிகளுக்குள் மோதல், அதில் வேறு என்ன சொல்கிறது? இதில் காங்கிரஸ் எந்த அளவுக்கு ஜெயிக்குமோ அந்த அளவுக்கு நாட்டுக்கு நல்லது நம்ம நினைக்கிறோம். காங்கிரஸ் ஜெயித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய விளையாட்டே இருக்குது. அது ஒரு பெரிய நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தடவை டெல்லி. ஏன்னா இவங்க மெஜாரிட்டி இல்லாமல் 2 பேர் வரணும், யாரோ ஒருத்தர் ஆதரவில் தான் இங்கே இருக்கணும். அப்போ தாங்க ஒழுங்கு கவர்மெண்ட் நடக்கும். ஏன்னா ஆம் ஆத்மிக்கும் ரொம்ப ஓவராக போகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒருவேளை காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்காங்க, 4 சீட்டு. ஆம் ஆத்மிக்கு காங்கிரஸ் தயவு தேவை. முடியாதுன்னு போயிடுவார. முதல்ல போனார்ல முறுக்கிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த தடவை போக மாட்டாருங்க, எழுதி வச்சுக்காங்க. இந்த தடவை காங்கிரஸோட தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுன்னா எந்த எல்லைக்கும் போவார் கெஜ்ரிவால். ஏன்னா ஒரு பதவி தான் முக்கியம். ஏன் இதே தடவை 3 முதல் தடவை நீங்கள் வரும்போது காங்கிரஸ் ஆதரவோடு தான் வந்தீங்க. வந்ததுக்கப்புறம் ஒரே வருஷத்தில் ஆட்சியை கவுத்தீங்க. ஏன் அதெல்லாம் காங்கிரஸ் தயவுலாம் இருக்க முடியாது. ரைட்டு, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ சொல்லிட்டு மறுபடியும் எலெக்ஷன் வைங்க. அதனால் இந்த தடவை ஆம் ஆத்மிக்கு வாழ்வா சவா போராட்டம் தான். இந்த தடவை தோத்துட்டாங்கன்னா கதம் முடிச்சு தூக்கி போட்டுரும் பிஜேபி. அதெல்லாம் தொட்டச்சி எரிஞ்சிடும். காங்கிரஸ் மாதிரிலாம் நின்று ஆடக்கூடிய கட்சி இல்லை, அது உளுந்தக்கூடிய கட்சி தான். ஏன்னா அது ஏகப்பட்ட ஓட்டம் விழுந்துருச்சு, அது ஈஸியாக உதுத்துட்ரும். அதனால தான் பிஜேபி நினைக்குது. இந்த தடவை ஆம் ஆத்மி அடிச்சிட்டோம்னா காலி நினைக்குது. காங்கிரஸ் இது வேடிக்கை பார்க்குது. ரைட்டு, நம்மளை ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காரு. கேட்டால் பிரதமர் வேட்பாளர் நான் தாங்கிறாரு, அகில இந்திய கட்சிங்கிறாரு, ரொம்ப ஓவராக தான் பேசிகிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பெரிய அடி வரணும்னு காங்கிரஸும் நினைக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.